யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பர் நோயிற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றுள்ளான், இதனால் மாடுமகன் மாட்சி பெறுவார் என்றார். மாத்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிற்றிருப்பதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் ஜூதியாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு வந்த பொழுது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகிவிட்டது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பது எல்லாம் உமக்கு அவர் கொடுப்பார் என்று எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் சாகவே மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மாத்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்துணை அன்பு என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிலர், பார்வையற்றவருக்கு பார்வளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அது ஒரு கல் மூடி இருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார். இறந்து போனவரின் சகோதரரான மார்த்தா அவரிடம், ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சிமையை காண்பார் என நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அண்ணார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்பொழுதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறேன் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீர் என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இந்த கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இப்படி சொன்னவன் இயேசு உரத்தவர்கள், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்தவர் உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் கட்டப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுகளை அவற்று அவரை போக விடுங்கள் என்று இயேசு அவரிடம் கூறினார். மரியாவிடம் வந்த யூதர் பலர் இயேசு இதைக் கண்டு அவரை நம்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னை நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் சாக மாட்டார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய 5வது ஞாயிற்றுக்கிழமையில் நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லி நம்முடைய மரணத்தை பற்றிய மறைபொருளை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுபவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நாங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்று ஒரு கட்டத்திலே இந்த உலகத்தை விட்டு போகிற கட்டத்திலே இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்க போகின்றன. அதாவது யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது நம்முடைய வாழ்வின் இறுதிக்கட்டம் வரை, இன்றிலிருந்து நாங்கள் வாழ்வின் இறுதிக்கட்டம் வரை நம்முடைய கரங்களிலே பற்றி கொண்டிருக்க வேண்டிய வார்த்தைகள்.
அன்பார்ந்தவர்களே, இயேசு நமக்கு இன்று மரணத்தினுடைய மறைபொருளை தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். அதை விளங்கப்படுத்துவது யோவான் 11ஆம் அதிகாரம் முழுவதையுமே 45 வசனங்களையுமே ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் ஒதுக்கி வைத்திருக்கிறார். லாசரை உயிர்ப்பித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்குள்ளே ஆழமான ஒரு இறையியலை யோவான் நமக்கு தருகின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு நாங்கள் இந்த மரணம் என்றால் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இந்த மரண சடங்கின் பொழுது ஒரு அழகான பாடல் பாடப்படும். மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலும் துன்பத்தை மறக்கிறோம். ஒவ்வொரு மரணம் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு மிக பெரும் வேதனையை கொண்டு வருகின்றன. நாங்கள் அன்பு செய்தவர்கள், எங்களை அன்பு செய்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுது ஒரு மிக பெரும் வேதனை நம்முடைய மனங்களுக்குள்ளே வருகிறது. என்னுடைய சகோதரி, என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய உறவுகள், என்னுடைய அத்தான், என்னுடைய அக்கா என்று இன்னும் நாங்கள் பலரை இழக்கிற பொழுது எங்களுக்குள்ளே ஒரு வேதனை ஒன்று வரும். ஆனால் அந்த வேதனையை நாங்கள் எப்படி மறக்கிறோம் என்றால் இந்த பாடல் சொல்லுகிறது, மேலொரு வாழ்வு உண்டு என்று. இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது மேலே ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்கிறோம். இந்த ஆழமான இறையியலை அறிந்தவர்களுடைய வாழ்வு மிகவும் வித்தியாசமான வாழ்வாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் வாழ்வு, நித்திய வாழ்வு இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலை நாங்களும் பங்கு பெறுகிறோம். இயேசு இந்த சாவை வெற்றி கண்டார். இயேசு உயிர்த்தெழுதை கொடுக்கிறவர் அல்ல, நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வாழ்வை, இந்த ஆழமான இறையியலை புரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்திலே இருந்து மரணிக்கிற பொழுது சந்தோஷமாகத்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் போகிறார்கள். உதாரணமாக இந்த மரணம் என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது பிரான்சிஸ்கு அசிசியாருடைய வாழ்வை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அந்த மரணத்தை எப்படி அவர் அழைத்தார் என்றால் சகோதரி மரணம் என்று சொன்னார். அது சூரியன், கேண்டிக்கிள் ஆஃப் த சன், சூரியனை பற்றிய பாடலிலே இயற்கையை அவர் புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற பொழுது, இயற்கையினுடைய சூரியன், சந்திரன், இந்த உலகத்திலே இருக்கிற படைப்புகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு புகழ் புகழ் என்று அவர் பாடிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய சகோதரின் மரணத்துக்காக நான் உம்மை பொழுகிறேன், மை சிஸ்டர் டெத். அன்பார்ந்தவர்களை, இந்த உலகத்தினுடைய இந்த இயற்கையினுடைய ஒரு பகுதியாகத்தான் பிரான்சிஸ்கு அசிசியார் மரணத்தை பார்ப்பார். ஆகவே தான் 1226ஆம் ஆண்டு அவர் மரணிக்கிற பொழுது சொன்னார், என்னை ஒரு பாயிலே படுத்துங்கள், ஆண்டவருடைய பாடல்களை பாடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் செபித்து ஒரு சந்தோஷமாக என்னுடைய சகோதரி மரணத்தை நான் அரண்மடைக்கப் போகிறேன் சொல்லி சகோதரி மரணம் என்று அந்த மரணத்தை மகிழ்வோடும் நிறைவோடும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அரவணைத்து கொண்டார். 2ஆம் ஜான் பால் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது அவரும் தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தப்படுத்தி இறுதியாக தன்னுடைய நண்பர்களெல்லாம் சூடிலிருந்து இந்த இறைவார்த்தைகள், சங்கீதங்கள் எல்லாம் வாசித்து கொண்டிருந்த பொழுது அவர் இறுதியாக சொன்ன வார்த்தைகள் என்னவென்றால், லெட் மீ கோ டு மை ஃபாதர்ஸ் ஹவுஸ், ஆண்டவருடைய இல்லத்துக்குள்ளே நான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படியாக சந்தோஷமாக இந்த உலகத்திலே அவர் இந்த உலக வாழ்வை முடிக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இன்றைக்கு நாங்கள் இந்த அழகான மரணத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். பில்லி கிரஹாம் என்கின்றவர் ஒரு மிக பெரும் போதனையாளர். அவர் ஒரு முறை இந்த மரணத்தை பற்றி போதிக்கிற பொழுது அவர் சொன்னார் மக்களை பார்த்து, அன்பான சகோதரங்களே, ஒரு நாள் பில்லி கிரஹாம் இறந்து விட்டார் என்று படிக்கவோ கேட்கவோ நீங்கள் நேரிடும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நான் போய்விடுவேன். அப்பொழுது உடனடியாக ஒரு ஒபிச்சுவரி வரும், மரண அறிவித்தல் வரும். அதில் எழுதப்பட்டிருக்கும் என்னவென்றால், பில்லி கிரஹாம் இறந்து விட்டார். அப்படி நீங்கள் படிக்கவோ கேட்கிற பொழுது அதில் ஒரு வார்த்தையை நம்பாதீர்கள். அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் நம்பாதீர்கள். ஏனென்றால் நான் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிகமாக உயிரோடு இருக்கிறேன். இந்த மரணம் என்பது மரணம் அல்ல. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு மரணத்தை ஒரு நித்திரை என்று சொல்லுகிறார். யாயிருடைய மகளை அவர் அங்கே இறந்த பிற்பாடு போகிற பொழுது அங்கே எல்லாரும் அழுது கொண்டிருக்க அவர் சொல்லுகிறார், அழ வேண்டாம், சிறுமி மரணிக்கவில்லை, நித்திரை கொள்ளுகிறாள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது கூட லாசர் அங்கே நித்திரை கொள்ளுகிறார், வாருங்கள் அவரிடம் போகுவோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த லாசரை உயிர்த்தெழுதன் மூலமாக
இயேசு இந்த சாவை வென்று விட்டதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த பகுதியை நாங்கள் ஆழமாக வாசிக்க வேண்டும். அவர் பெத்தானியாவுக்கு போகிறதற்கு இருக்கிற பொழுது அங்கே பெத்தானியாவிலே வாழ்ந்து வந்த லாசர் நோய்ற்றிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நீர் அன்பு செய்த அந்த லாசர் இறந்து விட்டார். அப்படி கேட்ட பொழுது இயேசு இன்னும் 2 நாள் நிற்கிறார். அவர் சொல்கிறார், இது மரணத்தில் முடியாது, ஆண்டவருடைய மாட்சிமை என்று வெளிப்படுத்த போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த காட்சியூடாக, இந்த நிகழ்வினூடாக ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுத்த போகிறது என்று சொல்லுகிறார். 2 நாட்கள் முடித்த பிற்பாடு தான், வாருங்கள் நாங்கள் அங்கே போவோம், பெத்தானியாவுக்கு போவோம், ஏனென்றால் நம்முடைய நண்பன் லாசர் தூங்குகிறான், அவனை எழுப்புவதற்காக போகிறான். இந்த வசனம் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டியது. ஆகவேதான் லாசருடைய அந்த இயற்கை மரணத்தை ஒரு தூங்குவதாக இயேசு சொல்லுகிறார். அங்கே போய் அப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது அங்கே மார்த்தா வருகின்றார். மார்த்தாவும் அவருடைய ஒரு நண்பர்களில் ஒருவர். மார்த்தா மரியா என்பவர்கள் இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆகவே மார்த்தா வருகிறார். மார்த்தா இவரை எதிர்கொண்டு போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் அப்படி சார்ந்திருக்க மாட்டான். நான் 2 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் உமக்கு சொல்லி அனுப்பினோம், உம்முடைய அந்த அன்பு செய்யப்பட்டவன் நோயிற்றிருக்கிறான், நீர் பிந்தி வந்துட்டு நீர் இங்கிருந்தால் அவன் மரணித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிற பொழுது, இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதெல்லாம் ஆண்டவர் உமக்கு கொடுப்பார் நமக்கு தெரியும் என்று சொல்லுகிற பொழுது, இயேசு ஒரு ஆழமான இறையியலை, நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதத்தை, நம்பிக்கையை நமக்கு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. மிக அழகான வார்த்தைகள். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. ஐ ஆம் த லைஃப் அண்ட் ரெசரக்ஷன். அவர் சொல்லவில்லை ஐ வில் கிவ் ரெசரக்ஷன் என்று சொல்லவில்லை. நான் தான் உலகின் ஒளி, நான் தான் இந்த உலகத்திலே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்ன அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகிறவனும் இறப்பினும் வாழ்வான். மரணத்தை வெல்லி கொள்வான். இந்த உலகத்திலே மரணம் என்பது ஒரு நித்திரை. அவன் அந்த நித்திரை கொண்ட பிற்பாடு கூட வாழ்வான். அது ஒரு அழகான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று அவர் எங்களுக்கு சொல்லுகிறார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவரும் சாக மாட்டார். அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் சாக மாட்டோம். அந்த நித்திய வாழ்வு எங்களுக்குள்ளே ஊற்றெடுத்து பாய்ந்து கொண்டே இருக்கும். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே அந்த தண்ணீர் ஊற்றெடுத்து பாய்ந்தது போல, அந்த பார்வையற்ற பிறவியிலே பார்வையற்றிருந்தவன் இயேசுவுடைய பார்வையை பெற்று ஒரு பெரிய மரவரைப்பாளனாக வாசியது போல, எங்களுடைய வாழ்க்கையில் இறந்தவர்கள், நித்திரையில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் என்று சொல்லி, அங்கே லாசரே வெளியே வா என்று அந்த கல்லை புரட்டி அவரை வெளியிலே கொண்டு உயிர்த்தெழுதல் வாழ்வுக்கு கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது நமக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இந்த மரணத்தை பற்றிய அழகான ஒரு சிந்தனையை இன்றைக்கு எங்களுக்கு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஏதொரு கட்டத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சார்பு என்னையோ உன்னையோ அழைத்து கொள்ளும் என்று சொல்லுவார்கள். இந்த மரணம்தான் இந்த உலகத்திலே ஒரு மாற்ற முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை பற்றி கேள்விப்படுகிறோம். 2 சகோதரங்கள் அண்மையிலே விபத்திலே மரணித்தார்கள். முல்லைத்தீவிலே ஒரு அரச உத்தியோகத்தர் தன்னுடைய நண்பனை வழி அனுப்பிவிட்டு வருகின்ற பொழுது மோட்டார் சைக்கிளை சேர்த்தார். சாவை பற்றி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது இந்த மத்திய கிழக்கிலே ஒவ்வொரு நாளும் இந்த யுத்தத்திலே பலர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நற்செய்தி சொல்வது போல இந்த அவலங்களை கேட்கிற பொழுது இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். மனிதன் ரீதியிலே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆனாலும் எங்களை ஒரு முடிவில்லாத வாழ்வுக்கு கொண்டு போகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த அழகான அந்த மரணத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். நானே உயிர்த்தெழுதும் வாழ்வும், உயிரோடு இருக்கிற பொழுது என்னிலே நம்பிக்கை கொள்வன் இறப்பினும் வாழ்வான். அந்த நாங்கள் ஆண்டவருடைய நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது இப்பொழுதே அந்த நிலை வாழ்வு எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து விட்டது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வாழுகிற பொழுது கடவுளுக்கு உகந்தவராக வாழுங்கள். கடவுளுடைய ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் இயல்பு கொண்டிராமல் ஆவிக்குரிய இயலை கொண்டு கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு உயிர்த்தெழுதல் வாழ்வை இப்பொழுதே ஆரம்பிப்போம். முகமலர்ச்சியோடு வாழ்வோம், சந்தோஷமாக வாழுவோம்.
நாங்கள் இறந்தவர்கள் அல்ல. சில வேளைகளிலே பாவத்துக்குள்ளே உழண்டு கொண்டிருக்கிற பொழுது, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பொழுது நாங்கள் ஏற்கனவே இறந்து விட்டோம். அதுதான் உண்மையான மரணம். இயற்கை மரணம் என்பது ஒரு நித்திரை. ஆனால் உண்மையான மரணம் நாங்கள் பாவத்துக்குள்ளே இறந்து விடுவதைத்தான் ஜோவான் மரணம் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற பொழுது ஆண்டவர் நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற ஆழமான உண்மையோடு வாழ, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இந்த நல் மரணத்திற்கு ஆண்டவரோடு நித்தியத்துக்கும் வாழுகின்ற அந்த பாக்கியத்தை கொண்டிருக்க, அந்த பிரான்சிஸ் அசிசியார் இந்த மரணத்தை அரவணைத்து கொண்டது போல, என்னுடைய சகோதரி மரணத்துக்காக உனக்கு நன்றி கூறுகிறேன்னு சொல்லி அந்த நித்திய வாழ்வோடு வாழ்ந்தவர் பாயிலே படுத்து இந்த சங்கீதங்களை பாடி, ஆண்டவரே இந்த சகோதரி மரணத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லி மரணித்தது போல, அப்படியான ஒரு பாக்கியமான மரணம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய அருள் தேவை. அதற்கு இந்த தவக்காலத்திலே மனமாற்றம் தேவை. பாவம் என்கின்ற கல்லறையிலே இருக்கின்ற நாங்கள், அந்த எங்களுடைய உறவுகள் இந்த காலங்களிலே அந்த கல்லறையை புரட்டுகின்ற பொழுது எங்களை போக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளியே வா, பேரை சொல்லுகிறார். நாங்கள் வெளியிலே வந்து இந்த பாவம் என்கின்ற கல்லறையிலிருந்து வெளியே வந்து இந்த அழகான மகிழ்வான நித்திய வாழ்வுக்குள்ளே செல்ல இறைவன் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று இன்றைய நாளிலே தொடர்ந்தும் செபிப்போமாக. ஆமேன்.